அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன தேவையோ, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேண்டும், நல்ல ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாக வேண்டும், எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் எடுக்கணும், இது போல் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் 4 மணி நேரத்திலே நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை, அதாவது வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாக வேண்டும், இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக இது செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நிறைவேறும். சின்ன சின்ன பிரார்த்தனைகள் 4 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிறைவேறிடும். நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், நம்பர் எழுதணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சாலே போதும். நீங்கள் எதற்காக செஞ்சீங்களோ அந்த பிரார்த்தனை சின்ன பிரார்த்தனையாக, சின்ன வேண்டுதலாக இருந்தால் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு தானே ரிசல்ட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த டயத்தில் வேலை கிடைத்தே தீரும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கவர்மெண்ட் ஜாப் இது போல் எதற்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது எதை பற்றியது, எப்படி இதை யூஸ் பண்ணணும், பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை, நம்பர் இல்லைன்றீங்க. ஆனால் என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு பிரார்த்தனையும் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த கட்டுப்பாடும் இதற்கு கிடையாதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் தான் உங்களுடைய கடினமான பிரார்த்தனையும் நீங்கள் கேட்டதை அது உடனே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள்ங்க. இந்த சிம்பிள் யாருடையது அப்படின்னு நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த சிம்பிளை நீங்கள் வரைய முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கிடச்சிடும். ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க. உங்களுடைய உண்மையான பெயரை எழுதிக்கோங்க. அந்த சிம்பிளுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ முதல்ல ஒரு வேண்டுதலை வைங்க. கொஞ்சம் சின்ன வேண்டுதலை வைங்க. அது நடக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். நடந்து முடிஞ்சிச்சா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதற்கப்புறம் ஒரு பெரிய வேண்டுதலை வைக்கலாம். முதல்ல ஒரு சின்ன பிரார்த்தனையை வைங்க. மேலே உங்களுடைய பேரை எழுதிட்டீங்க. அந்த சிம்பிளுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 சம்பளத்தில் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம். நல்ல வேலை கிடைத்து விட்டது, மிக்க நன்றின்னு கூட 3 முறை எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் 4ஆக மடித்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தாராளமாக தூங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லோ கடியிலலாம் எங்களால் வைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபோனில் கூட வால்பேப்பரில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் அடிக்கடி வால்பேப்பரை பார்க்கும்போது இது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுபோல் உங்கள் ஃபோன்லேயுமே நீங்கள் வால்பேப்பரில் ரெடி பண்ணி வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தது ஒயிட் கலர் பேப்பரில் தான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த பேப்பரில் இருக்கிற சிம்பிளுக்கு மேலே உங்களுடைய பேரை எழுதிட்டீங்க. சிம்பிளுக்கு கீழே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி விட்டது போல் நீங்கள் எழுதிட்டீங்க. இப்படி எழுதின பேப்பரை 4ஆக மடித்து உங்கள் கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, எப்பொழுதுமே ஃபோன் நம்ம கையில் தான் இருக்கும் இல்லையா? ஃபோனை நம்ம கீழே வைக்கிறதே கிடையாது. நிறைய பேருடைய பழக்கம் எப்பொழுதும் ஃபோன் கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த ஃபோனுக்கு பின்னாடியும் இந்த பேப்பரை 4ஆக மடிச்சுட்டு நீங்கள் வைக்கலாம். வைக்கும்போதும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுடைய பிரார்த்தனை எழுதி வச்சுருக்கீங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பேர், உங்களுடைய வேண்டுதலை எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதை 4ஆக மடித்து ஏதாவது யாருக்குமே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் 4ஆக மடித்து வச்சிடலாம். இப்படி வைக்கும்போதும் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும்.
இந்த ஒரு சிம்பிள் அதாவது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க இல்லைன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த சிம்பிளை என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பில்லோ கடியில் வச்சுருந்தாலும் சரி, ஃபோனுக்கு பின்னாடி வச்சுருந்தாலும் சரி, வேறு எந்த இடத்துல மறைச்சி வச்சுருந்தாலும் சரி, இந்த ஃபோனில் வெறும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சிம்பிளை பார்த்து நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை மனசில் சொல்லிக்கிட்டு இந்த சிம்பிளை மட்டும் பார்த்து இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக எனக்கு நிறைவேறும் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதுபோல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோடு இந்த சிம்பிளை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க. அது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த சிம்பிள் தான் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மேஜிக்கல் செய்யக்கூடிய சிம்பிள். இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களை நம்ம வழிபடுறோம். சித்தர்களிடம் வைக்கப்படும் கோரிக்கையை அவங்க சீக்கிரம் நிறைவேற்றி தருவாங்க இல்லையா. நிறைய ராகவேந்திரர், அதே போல் நம்ம விவேகானந்தர், அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா, இது போல் இருக்கிறாங்க பார்த்திங்களா கலியுகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள். அவர்களைப் போலவே இவருடைய பேர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் மர்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரிடம் வைக்கப்படும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தருவார். அவருக்குரிய சிம்பிள் தான் இது. அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை இவர் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பாங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பேப்பரை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த பிரார்த்தனைக்காக ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 4-5 நாள் விட்டுட்டு திருப்பி உங்களுடைய வேறு ஒரு பிரார்த்தனைக்காக நீங்கள் இது போல் செஞ்சு திருப்பியும் வச்சுக்கலாம். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த பிரபஞ்சம் இருக்க பாருங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு மொழிகள் கிடையாது, நிறங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. உண்மையாக நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த நிறமாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஒரே பிரபஞ்சம்தான். அதனால் நம்பிக்கையோடு நம்மளுடைய கஷ்டங்கள் நமக்கு தீர்ந்தால் போதும். எந்த கடவுளாக இருந்தாலும் என்ன, அனைத்து கடவுளும் ஒன்றே தான், அனைத்திற்கும் ஒரே சக்திகள் தான். பேர்கள், ஊர்கள் இதுதான் வேறு வேறு. அதனால் இன்றைக்கி சொன்ன இந்த சிம்பிளை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். கண்டிப்பாக இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே தருவீங்க. அந்தளவுக்கு அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளை தான் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.